இந்த மாதிரி இருக்கு, வேகாத மாதிரி இருக்கு. இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட்ல இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாய்லாந்துக்கு ட்ரிப்பு போகிறோம். அது 4 days. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம தாய்லாந்து போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு 11 மணிக்கு ஃப்ளைட்டு. 11 மணிக்கு ஃப்ளைட் ஏறினா நம்ம ஒரு 4 மணிக்கு ஆல்மோஸ்ட் போய் இறங்கிடுவோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளைட் ஜேர்னி தான் இருக்க போகுது. ஸோ விசா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். விசா பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஃப்ரீ பண்ணிட்டாங்க. May 1 வரைக்கும் தான் ஃப்ரீ இருந்துச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு November 1 வரைக்கும் இந்தியன்ஸுக்கு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் போகிறோம். நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், 4 கண்ட்ரி போகிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி பார்த்து தாய்லாந்து, மிச்சம் 4 கண்ட்ரி பார்த்துட்டிங்கன்னா நான் போக போக சொல்லுவேன். ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஸ்டீஃபன். இது வந்து என்னோட சேனல், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் ஃபாலோ கூட பண்ணிடுங்க. ஸோ இதை ஏர்போர்ட் வெளியே நின்றுருக்கேன். ஆக்சுவலாக சாப்பிட்டு போயிடலாம். இப்போ வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக உள்ளே போனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாம். அது இல்லாமல் ஃப்ளைட்டில் வந்துட்டு எனக்கு எதுவுமே கிடையாது. ஃப்ளைட்டில் நான் எதுவுமே ஆர்டர் பண்ணல. உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரேட் அதிகம். அது வந்துட்டு நான் இருக்கிறது ஏர் ஏசியா இருக்கிறது ரொம்ப சீப்பான ஃப்ளைட்டு. ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு செத்தாலும் உங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுக்காம. ஸோ அதெல்லாம் பார்த்து வெளியே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு உள்ளே போகலாம். ஸோ நாங்கள் போக உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோ ஆச்சு, ஆக்சுவலாக வந்து 1 pay தான் பண்ணியிருக்கேன். ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப கம்மி தான், பட் நான் போக போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தா பண்ணலாம், மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா வந்து லைக் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த வீடியோ போய் சேரும். அதனால வேற ஒன்றும் கிடையாது. மறக்காம லைக் பண்ணிடுங்க. நான் உள்ள போயிடலாம். ஸோ கைஸ், ஃபைனலாக உள்ளே வந்துட்டோம். செக்யூரிட்டிகிட்ட இருந்து நம்ம ஃப்ளைட்டு பார்த்துட்டிங்கன்னா செக்யூரிட்டி செக்அப் இருக்குது. செக்யூரிட்டியில் இருக்குது B5 B6 சொல்ல. இப்போ நம்ம இது எங்கே சியா? ஸோ நம்ம பி உள்ளே போகணும். ஆனால் மைக் வேறு போடலையா? வாய்ஸ் கண்டிப்பாக கம்மியாக தான் கேட்கும். அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். உள்ளே மைக் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம போடுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு. நம்மளோடது பார்த்துட்டு கேட்டாங்க அவங்க, ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்து ஓகேன்னு போனிச்சிட்டாங்க. பக்கத்து பையன் நின்று இருந்தான், மலேசியா போகிறோம்ல இருக்குது ஏதோ ஒரு, அவன் நிற்க வச்சு பயங்கர கொஸ்டின் கேட்டு இப்போ தான் என் கூட உள்ளே போயிருக்கான். ஸோ கேஸ் உள்ளே போயிடல. அதுக்கப்புறம் எடுக்க முடியல. ஒரு மாதிரியே பார்க்குறேன், வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு எல்லாம் டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்துட்டு உள்ள அப்போ பயங்கரமான செக்கப்பு, சரியான செக்கப், செக்யூரிட்டி செக்கப். என்னை மட்டும் இல்லை, ஹிந்திக்காரனை, லேடிஸ் எல்லாரும் பயங்கரமான செக்கப். உள்ளே வந்துட்டோம். எனக்கு வந்துட்டு கேட் நம்பர் வந்து 116. எங்கிருந்து தெரில. போயிட்டு சரி லான்ச் போய் சாப்பிடலான்னு பார்த்தா, சரி லான்ச் எங்கேருந்து கேட்டால் எல்லாரும் தேர்ன்றாங்க, எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ கைஸ், வாங்க போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன். எனக்கு வந்துட்டு இன்னும் 2 hours டைம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மணி 10:30 மணி, 2 hours டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஏர்போர்ட் ஃபுல்லாக சுற்றி லாஸ்ட் டைம் சுற்றி பார்க்க முடியலனால இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், விசா அரைவல். நம்ம கேட் நம்பர் 116 போயிட்டு இருப்போம். கைஸ், நான் தேடுறேன் லான்ச்சு எங்கேன்னு தெரியவே இல்லை. போர்டில் போட்டிருக்கானுங்க ஸ்மோக்கிங் லான்ச்சு. மற்றபடி பெருசாக அவங்க எதுவுமே போடலை. பேசாமல் லான்ச்சுன்னு போட்டிருக்காங்க, கேட்டுன்னு போட்டிருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம கேட்டுக்கு போவோம். இதுக்கப்புறம் நிற்கக்கூடாது. சுற்றிட்டேன் ஆனால் முடியல. கைஸ், நம்ம கேட் 1116. ஆனால் எனக்கு லான்ச் வேணும். அதே சாப்பிட்லான்னு பார்க்குறேன், ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. போயிட்டு எங்கேயாச்சும் உட்காந்து சுற்றுவோம், பைத்தியக்காரமாக சுற்றுவோம். ஃபுல்லாக இங்கிலீஷ்காரங்க, ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக எல்லாருமே. போய் அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காருவோம், அப்புறம் பார்த்துக்க வேண்டியதான். எவனுமே இல்லை. மைக் வேறு போடவே இல்லை.
21A. ஃபைனலாக உள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக எல்லாரும் ஏறிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் vlogging பண்ண முடியல. ஏன்னா நிறைய பேர் கேமரா எடுக்க விட மாட்டேங்கிறாங்க, ஃபோனும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம இந்த ப்ரோ வந்துட்டு எங்கே ப்ரோ போகிறீங்க? வியட்நாம் போகிறாங்க. நம்ம கட்பேஜ் தானே ப்ரோ? டிரான்சிட் தானே? டிரான்சிட்னா இறங்கி டிரான்சிட் தான் போகிறாரு. ஸோ இவர் கும்பகோணம் மாமா. ஸோ நம்ம இறங்கிடுவோம். கைஸ் ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. வீடு எடுக்கவே விட மாட்டேங்கிறாங்க. டேக் ஆஃப் ஆக போகிறோம். ஆக்சுவலாக கரெக்டாக 11:25 ஃப்ளைட்டு எடுத்துகிட்டு சொல்ல, கரெக்டாக 11:24 ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. ரன்வேல போயிட்டுருக்கு. என்ன தேவை பிரச்சனை, காது அடிக்கும். மேலே போகிறப்போ அந்த எப்படி சொல்கிறது, ப்ரெஷர் ஆகும். ப்ரெஷர் அதிகமாகிறப்போ காது ஒய்ன்னு கேட்கும். கைஸ் டேக் ஆஃப் ஆகும்போது ப்ரெஷர் ஸ்பீட் எடுத்துட்டானுங்க. அவ்வளோதான், மேலே ஏறிச்சு. பாய் சென்னை. ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணுவோம் அகெயின். மேல இருந்து பார்க்க செம்ம அழகா இருக்கு சென்னை, லைட்டிங்ல வச்சுட்டு. வாவ். கைஸ் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு கப் நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். 60 பாத் அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு 130 140 ரூபா கிட்ட வரும். சரி நம்ம ஃப்ளைட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஏன்னா ஏர் ஏசியில் செத்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டானுங்க. வாட்டர் பாட்டினா கூட காசு தான். ஸோ இப்போ வாங்கியிருக்கேன். 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணி சாப்பிட சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்பூன் கொடுத்துருக்கானுங்க. இது ஸ்பைசி மிக்ஸ். ஆமாம், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வயிற்றுக்கு இது கலக்காம இருந்தால் சரி, பிரச்சனை இல்லை. பார்ப்போம். கைஸ் ஆல்மோஸ்ட் வேகலை. வெந்த மாதிரி இருக்கு, வேகாத மாதிரி இருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இஞ்சி வாசம் ரொம்ப அடிக்குது, இஞ்சி வாசம். Ladies and gentlemen, in a short while, the cabin light will be dimmed. If you wish to read, please. Ladies and gentlemen. கைஸ் ஃபைனலாக தாய்வான் மண்ணில் கால் வச்சாச்சு. ஆக்சுவலாக சரியாக தூக்கம் கூட கிடையாது. இறங்கி நாங்கள் போய் தூங்கணும். முடியல, கண்ணெல்லாம் எரியுது. வெளியே போயிட்டு இமிகிரேஷன் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் ஒரு மார்னிங் 7 o'clock டாக்ஸி எடுத்து வெளியே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ரெஸ்ட் போயிட்டு போகலாம். ஃபைனலாக இமிகிரேஷன் முடிச்சு கீழே வந்தாச்சு. ஆக்சுவலாக போயிட்டு சிம் கார்டு ஒன்று வாங்கணும். அப்புறம் வந்துட்டு ஒரு 2-3 hours இங்கேயே படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் 7 o'clock தான் வெளியே போகணும். ஏன்னா அப்போ தான் டாக்ஸி கிடச்சி நம்மளுக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ சிம் கார்டு வாங்கணும். சிம் கார்டு வந்து இங்கே பூட்டி இருக்கு. வேறு எங்கே போகிறது சுத்தமாக தெரியல. பார்ப்போம். எனக்கு நிறைய vlog பண்ணும் மைண்ட் செட்டு. பட் எங்கேயுமே வீடியோ அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கேட்டால் வெளியே போங்க, எங்கள் ஃபேஸை காட்டாதீங்க, அப்படி ஏகப்பட்ட ரூல் பண்ணுறாங்க. கடுப்பாக இருக்குது.
ஏர்போர்ட் குட்டியாக செம்ம அழகாக இருக்கு. இமிகிரேஷன் மேலே பார்த்துட்டீங்கன்னா கீழே ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்படி போனால் எக்ஸிட்னு போட்டிருக்கு. சிம் கார்டு பார்த்துட்டிங்கன்னா சிம் கார்டு பை அவுட் சைடுன்னு போட்டிருக்கு. பார்ப்போம், சிம் கார்டு வேறு வாங்கணும். சிம் கார்டு ஆக்சுவலாக அந்த கேலுக் ஆப்பில் தான் ஃபஸ்ட் நான் புக் பண்ணேன், பட் பேமெண்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே போய் தான் சிம் கார்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்றானுங்க. பார்ப்போம். கைஸ் எங்கேயுமே வந்துட்டு வீடியோ எடுக்காதீங்க, ஃபோட்டோ எடுக்காதீங்க, எல்லாமே கொட்டி வச்சுருக்கானுங்க. அவனுங்க உட்காந்துட்டு இருக்கானுங்க. என்னை பார்த்த உடனே கை கட்டுறானுங்க. போயிட்டு சிம் கார்டு ஃபுல்லாக வாங்கணும். எங்கெங்கே சிம் கார்டு வாங்கணும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் எங்கே வாங்குறது? யா டூரிசம் சிம். ஸோ ஆக்சுவலாக மோஸ்ட்டாக எல்லாம் அதான் யூஸ் பண்ணுறாங்க, டூரிசம் 5G சிம்மு. ஸோ ஆக்சுவலாக அந்த கேலுக் ஆப்பில் அதான் நான் ஆர்டர் பண்ணேன், புக் பண்ணேன். பட் பேமெண்ட் பண்ண மறந்துட்டேன். அதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு டைமில் மறந்துட்டேன். அப்படியே சரி தாய்லாந்து வந்து பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்டாக டூரிசம்க்கு எல்லோரும் இந்த சிம்மை யூஸ் பண்ணுறாங்க, தாய்லாந்து நம்பர் 1 சொல்லிட்டு. பார்ப்போம் எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் ஏர்போர்ட்டில் போய் அதிகமாக வழி இல்லை, வழியெல்லாம் வாங்கி தான் ஆகணும். 300 பாட்டு 8 days 15 GB ரொம்ப அதிகமாக இருக்கு. ஃபைனலாக சிம் கார்டு வாங்கிட்டேன். ஆக்சுவலாக வந்துட்டு 299 பாட் அப்படின்னு நம்ம ஒரு காசுக்கு 650 ரூபா வருது. அன்லிமிட்டட் நெட்டும் லோக்கல் கால் கேட்டேன். அவங்க கால் இருக்குன்றாங்க, ஒருத்தன் கால் இல்லைன்றாங்க, மாறி மாறி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது ஆல்மோஸ்ட் தெரியல ஃபுல்லாக. ஸோ எடுத்துகிட்டு அது டாக்ஸி புக் பண்ணணும். இப்போ புக் பண்ணக்கூடாது, ஒரு 7 மணி டாக்ஸி புக் பண்ணி வெளியே போக பார்க்கணும். ஆனால் தூங்கலான்னு பார்க்குறேன், செம்ம கூட்டமாகிடுச்சு இங்கே. பார்ப்போம், நான் சிம் கார்டு ஒர்க்காக செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், வாங்கலாமா வேண்டாமா. கைஸ் அதுக்குள்ளே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வந்துட்டேன். சிம் கார்டு வாங்கிட்டேன். இது பார்த்துட்டிங்கன்னா 2 5Gன்னு சொல்லிட்டு ஒரு சிம் கார்டு. ஆக்சுவலாக இன்னொரு சிம் கார்டு இருக்குது, அது என்னது டிடாட்னு ஒன்று சிம் ஒன்று இருக்குது. அது நான் போய் பார்த்தேன். 300 பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 15 GB, அப்புறம் 8 days வேலிடி, அப்புறம் நார்மல் கால்ஸ். அப்புறம் இந்த பக்கம் தள்ளி இப்போ ட்ரூ 5Gன்னு ஒரு சிம்மு. அதை பார்த்துட்டிங்கன்னா அன்லிமிட்டட் கால்ஸ், சரி அன்லிமிட்டட் டேட்டாஸு, லோக்கல் கால்ஸு நம்ம பேசிக்கலாம். ஆல்மோஸ்ட் இது அதுவும் 300 பாட் தான். ஆல்மோஸ்ட் 2 ஒரே காசு தான். பட் இது அன்லிமிட்டட் கொடுத்துருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு ஆக்டிவேஷன் பண்ணி உள்ளே போட்டு கொடுத்தேன். எனக்கு இங்கே என்னமோ உள்ள ஏர்போர்ட்டில் டவர் கிடைக்க மாட்டேங்குது, வெளியே கிடைக்குமான்னு தெரில. ஸோ இப்போ கேப் புக் பண்ணி நம்ம ஹாஸ்டல் போக போகிறோம். ஸோ ஏன்டா கேப்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த ஹாஸ்டல் போகிறதுக்கு கிட்டத்தட்ட நான் கூகுள் மேப் பார்க்குறேன் ஒரு 4-5 பஸ் மாறி போக சொல்லுது. அது செட் ஆகாது. இருக்கிற டயர் 2-3 நாள் சரியாக தூங்கலை, இன்றைக்கும் தூங்கலை. ரூமு இங்கே ஹாஸ்டல் எப்போ அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரில. கரெக்டாக நான் இங்கே 3 மணிக்கு இறங்கினேன் ஃப்ளைட். இப்போ மணி பார்த்தீங்கன்னா இப்போ மணி 7 ஆச்சு. இப்போ கேப் பிடிச்சி போனால் கரெக்டாக இருக்கும். போயிட்டு ஒரு 1 hour போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தூங்க மாதிரிலாம் இல்லை. போய் நிறைய இடம்லாம் சுற்றி பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் அடுத்த ரெஸ்ட்டே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ கேப் புக் பண்ணி கிளம்ப போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ண இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். நிறைய வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் ஃப்ளைட்டில் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இனிமேல் தாய்லாண்ட்லாச்சும் நிறைய வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஓகே கைஸ், பாய்.